பிரியமானவர்களே, எந்த இடத்துல உங்களோட வார்த்தைக்கு மிகவும் மதிப்பு குறைவாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வார்த்தைக்கான மதிப்பை அதிகப்படுத்துவார். அதாவது உங்கள் வார்த்தைக்கான அதிகாரத்தை அவர் அதிகப்படுத்துறத பாருங்கள். அப்படிதாங்க யோசேப்போட வாழ்க்கையில் அவன் போத்திபார் வீட்டுக்கு அடிமையாக போகிறான். அப்படிதானங்க. அடுத்து சிறைச்சாலைக்கு கைதியாக போகிறான். இந்த ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவன் அடிமையாக தாங்க இருந்தான். யாராவது யோசேப்பை பார்த்து ஐயா வாங்க போங்க அப்படின்னு பேசியிருப்பாங்களா? பேசிக்கவே மாட்டாங்க. டே யோசேப்பு இங்கே வா அப்படின்னு சொல்லி விரட்டத்தையும் செய்திருப்பாங்க. அப்படித்தானங்க. ஏன்னா அவன் அடிமையாக இருந்தான். அவனுக்கு அவனுக்குன்னு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. அவனுக்குன்னு ஆதரவுக்கும் ஆளே இல்லாமல் இருந்துச்சுங்க. ஆனால் அவன் கர்த்தரை நம்பி இருந்தபடியால், அவன் கூட கர்த்தர் இருந்தபடியால் அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வோன் சொல்லுவான், சிங்காசனத்தில் மாத்திரம்தான் நான் உனக்கு பெரியவனாக இருப்பேன், மற்றபடி நானும் என் ஜனங்களும் உனக்கு அடிமைங்கிறேன். அதாவது நானுன்னா அவன் அதை சொல்லலை, அதோட அர்த்தம் அதுதானங்க. அவனும் அடிமையா, அவனோட ஜனங்களெல்லாம் இவை வார்த்தை, இவை கையை நீட்டுனா நீட்டுவாங்களாம், கையை தூக்குனா தூக்குவாங்களாம். அந்த அளவுக்கு இவனோட வார்த்தைய பார்வோன் அந்த இடத்துல உயர்த்தி வைப்பாங்க. இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? பார்த்தா மற்றவளா எள்ளி நகையாடப்பட்ட போடா வாடான்னு மரியாதை குறைவா நடத்தப்பட்ட ஒருத்தனை கடவுள் எந்த அளவுக்கு அவன் பேச்சுக்கு அடங்கி இருக்க முடியாத ஒரு தேசத்தையே கொண்டு வந்தாரு. இதெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அவனும் கர்த்தரை நம்பி கர்த்தரை உயர்த்துவார் நம்பினதுனால தாங்க அவனுக்கு அந்த அற்புதம் நடந்துச்சு. எனவே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஏசப்பா உங்களை உயர்த்துவார், உங்களோடு கூட அவர் இருக்கிறார், இதெல்லாம் நீங்க நம்புங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை அவர் ஆசீர்வதிச்சு உயர்த்துறத பாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.